அனைவருக்கும் காலை வணக்கம். வெல்கம் பேக் டு கதம்பம் சேனல். கதம்பம் சேனல்ல இன்னைக்கு சுதா ஸ்டடி சென்டர்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்த வீடியோஸ்க்கு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து கிளாஸுக்கு போறோம். நம்ம என்ன ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இப்போ கிளாஸ்க்குள்ள போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் பாருங்க. ஆல்ரெடி சிலபஸ் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு யூனிட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 இதான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். யூனிட் 6ல என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமி ஃபுல்லாக வருது எல்லாமே உங்களுக்கு யூனிட் 6ல வருது. இது ஃபுல்லாக இந்தியன் எக்கானமி தான் படிக்க போகிறோம். இந்தியன் எக்கானமிக்குள்ளே இருக்கிற ஒரு சப் டாபிக்ஸாக தனித்தனியாக நான் படிக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமினா என்னன்னா, ஆக்சுவலாக இந்தியன் எக்கானமி ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம், அதாவது இந்தியாவோட பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறதா நம்ம இந்தியன் எக்கானமின்னு சொல்லுவோம். ஓகே, அதோட நேச்சர், அதோட தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு எக்கானமிக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது எக்கானமி பொறுத்தவரைக்கும் 3 டைப்ஸ் நம்ம பிரிக்கிறோம். கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, சோஷியலிஸ்ட் எக்கானமி அண்ட் மிக்சட் எக்கானமின்னு பிரிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்தியன் எக்கானமியோட நேச்சர் என்ன, அதோட தன்மை என்னன்னு பார்த்தா மிக்சட் எக்கானமி. மிக்சட் அப்படின்னா அந்த நேமே நமக்கு தெரியுது, அதாவது கேபிட்டலிஸ்ட் பிளஸ் சோஷியலிஸ்ட் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணதான் மிக்சட் எக்கானமி. அப்ப இந்தியன் எக்கானமி மிக்சட் எக்கானமி. ஸோ இது நமக்கு ஒரு ஆப்ஷன்ல கொஸ்டின்ஸ் வரும். விச் டைப் ஆஃப் எக்கானமி இஸ் இந்தியன் எக்கானமி அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல சோஷியலிஸ்ட், கேபிட்டலிஸ்ட் ஆர் மிக்சட் ஆர் நன் ஆஃப் அதர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்கா மிக்சட் எக்கானமி ஷேட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமினா என்ன நம்ம பார்க்க போறோம், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். அதாவது இந்தியன் எக்கானமியோட நேச்சர் பார்த்தா நம்ம மிக்சட் எக்கானமின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த மிக்சட் எக்கானமி ஏன் அதை சொல்றோம், அதுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது முதலாளித்துவ நாடுகள் மாதிரி பிரைவேட் ஓனர்ஸ் மட்டுமே இது வந்து அதிகமாக இருக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் சோஷலிஸ்ட் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமதர்ம நாடுகள் சொல்கிறோம், ரஷ்யா அந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாடுகள் மாதிரி இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமதர்மம், அதாவது வந்து பிரைவேட்டும் கிடையாது ஓனர்ஸும் கிடையாது, அந்த மாதிரி யாரும் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி அந்த சோஷலிசமும் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறதுல எக்கானமியில் இது ரெண்டுமே சேர்ந்த முதலாளித்துவம் அதே மாதிரியே சமத்துவம் இது ரெண்டும் சேர்ந்து மிக்சட் எக்கானமியாக சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும், கவர்மெண்டோட தலையீடுகள் சில குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். ரெகுலேஷன் பண்ணுறது, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது, பீப்புளுக்கான நலவு திட்டங்களை அறிமுகப்படுத்துறது, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் பிரைவேட் ஓனர்ஷிப்க்கும் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், சர்வீஸ் செக்டர்லாம் இன்க்ரீஸ் ஆகணுன்றாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து மிக்சட் எக்கானமி, அதாவது அரசாங்கமும் தனியாரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு எக்கானமி தான் நம்ம இந்தியன் எக்கானமி. அதான் இன்ட்ரடக்ஷன் நம்ம சொல்றோம். அதனால இது பேர் கலப்பு பொருளாதாரம் தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல மிக்சட் எக்கானமின்னு சொல்றோம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் அடுத்து ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ப்ரொஃபைல் அப்படின்னு சொன்னா விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம கூட அதோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா நம்மளோட நேம், நம்மளை பத்தி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொஃபைல். அதே மாதிரியே இந்தியன் எக்கானமி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்கு, அப்புறம் வந்து கம்பேரிசன் டு அதர் கண்ட்ரீஸ், உலக நாடுகள்ல இந்தியாவுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு, அப்புறம் மக்கள் தொகை எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதா நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியன் எக்கானமின்னு சொல்றோம். இப்போ இந்த ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, என்ன டிராபேக்ஸ் இருக்கு இந்தியன் எக்கானமி, இது எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிபிடி மூலமா நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். ஓகேங்களா? இன்னும் டெப்தா படிக்கலாம் வாங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டாபிக், அதில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் தன்மை அப்படிங்கிறதா இப்போ நம்ம பிபிடியில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் தன்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது, அதோட முக்கியமான ஃபீச்சர் மிக்சட் எக்கானமியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெர் கேபிட்டா இன்கம் வந்து ரொம்ப லோவராக இருக்குது அதர் கண்ட்ரிஸ், அதாவது வந்து டெவலப்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது பெர் கேபிட்டா இன்கம் லோவராக இருக்குது. பாப்புலேஷன் லெவல் அதிகமாக இருக்குது, மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து பாவர்ட்டி லைன் கீழே புவராக இருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லோவர் ரேட் ஆஃப் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன், மூலதன பற்றாக்குறையும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி ஓவராலாக நம்ம சொல்கிறோம்.
இப்போ இதுக்கு அடுத்தது ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியன் எக்கானமி பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம். அதோட ஏரியா லெவலில் பார்க்கும்போது 7th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கு இந்தியன் எக்கானமி. அடுத்தது இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்றோம், இட்ஸ் ஆவரேஜ் growth ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 7%. அதாவது வந்து டெவலப்பிங் எக்கானமி, வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால அதோட வளர்ச்சியோட அளவு இல்லை விகிதம் அப்படின்னா 7% இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனால் இதை பார்த்தோம்னா என்னன்னா, இது பேக்வர்டாகவும் இல்லை, அதே சமயத்தில் த்ரூ ரேட் ஆஃப் growth இன் சஸ்டைனபிள் அண்ட் ஸ்டேபிள். அதாவது இதோட வளர்ச்சி என்பது பின்தங்கி இல்லாமல் அதே நேரங்களில் ஒரு வளமாகவும் ஒரு ஸ்டேபிளாகவும் இருக்குன்னு சொல்றோம். ஸோ இதான் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியன் எக்கானமி. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குணநலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதில் பார்த்தா ஃபர்ஸ்ட் லோ பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் சொல்றோம் இல்லையா, அதாவது மக்கள் தொகையை வந்து பொருட்கள் உற்பத்தியால் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். அது வந்து ரொம்ப லோவா இருக்கு. லோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறவங்களோட, அதாவது அந்த அமைப்பு எடுத்த ஒரு சர்வே ரேட் படி பார்த்தோம்னா நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியா வந்து அட் ப்ரெசென்ட் பார்த்தோம்னா, அதாவது வந்து 2015-16 கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டா வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 93,231 அப்படின்னு சொல்றோம் நம்ம. இதுதான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு லெவல்ல இருக்கு. அதாவது வந்து இது எப்படி நம்ம கணக்கீடு செய்யறோம், பெர் கேபிட்டா இன்கம் சொன்னா மார்க்கெட் பிரைஸ்னு சொல்றோம், அதாவது சந்தை விலை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பொருள்கள் பணிகளோட விலையோட நிர்ணயத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களால் அதை வாங்கி பயன்படுத்த முடியுதா அப்படிங்கறத வச்சு நம்ம பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேஷன் பண்ணுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியன் எக்கானமி லோ பெர் கேபிட்டா இன்கமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஆக்ரோ பேஸ்டு எக்கானமி. யூஸ்வலாகவே அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ண எக்கானமி தான் நம்மளுடைய இந்தியன் எக்கானமின்னு சொல்றோம். எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, அதாவது நம்ம பொருளாதாரம் 14.2% மேலாக இந்தியாவோட ஜிடிபின்னு சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 14.2% எதுல இருந்து வருதுன்னா விவசாயத்துல தான் நமக்கு வருகிறது. அதோட கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது செக்டார்ஸ் 3 டைப்ஸா பிரிப்போம் இல்லையா. பிரைமரி செக்டார் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் செக்டார், செகண்டரி செக்டார்ன்றது இண்டஸ்ட்ரியல் செக்டார், தேர்ட் செக்டார்ன்றது சர்வீஸ் செக்டார். அப்போ இந்த 3 செக்டரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே சேர்ந்து தான் ஜிடிபின்னு சொல்றோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுல இந்த அக்ரிகல்ச்சர்ல பார்த்தோம்னா 14.2% இருக்கு அப்படின்னு சொல்றோம். மீதி இருக்கக்கூடிய அலைட் செக்டர்ஸ்லாம் பார்த்தா வெறுமனே 53% தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் இருந்து தான் அதிகமாக வருமானம் வரதுனால இங்கே மக்களும் எதை சார்ந்திருக்காங்கன்னா வேளாண்மை சார்ந்திருக்காங்க. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம், ஆக்ரோ பேஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மூணாவது குணநலனா பார்க்கும்போது ஓவர் பாப்புலேஷன். இங்கே மக்கள் தொகை பெருக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா 20% எவ்ரி டிகேட், அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சர்வே எடுப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வாங்க இல்லையா. அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா படி பார்த்தோம்னா 10 வருடத்துக்கு ஒரு முறை 20% மக்கள் தொகை அதிகரிக்கிறது. இது டோட்டலா பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 17.5% இந்தியாவில் இருக்குது. அதனாலதான் இது ஓவர் பாப்புலேஷன் நம்ம சொல்றோம். அடுத்து டிஸ்பாரிட்டிஸ் இன் இன்கம். அது வருமானத்துல பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள், டிஸ்பாரிட்டிஸ்னா சரியான பகிர்வு இல்லாம ஒரு இடத்துல ஏற்றமாவும் ஒரு இடத்துல இறக்கமாவும் இருக்கதா டிஸ்பாரிட்டின்னு சொல்றோம். அப்ப இந்த பகிர்வு சரியா இல்லைன்னு சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது இந்தியன்ஸ் ஓன் 53% ஆஃப் வெல்த் ஆஃப் கண்ட்ரி. அமங் திஸ் த டாப் 10 ஓன்ஸ் ஷேர்ஸ் ஆர் 76.30. அதாவது 90% ஆஃப் த கண்ட்ரி ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்குன்னா, அதாவது 1/3 90%, அதாவது வந்து அதிகமான அளவு வந்து அவங்க கிட்ட தான் அதிகமாக வெல்த் வந்து குவிஞ்சு இருக்கு, வளம் அதிகமாக குவிந்திருக்கு, இன்கம் வந்து அதிகமாக இருக்கு. மீதி இருக்கக்கூடியவங்க கிட்ட அந்த அளவுக்கு வந்து வளம் இல்லைன்னு சொல்றோம். இதான் டிஸ்பாரிட்டிஸ் இன் இன்கம். வருமான பகிர்வு என்பது ஏற்றத்தாழ்வுடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டவுன்ஃபால் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். அதாவது மூலதனத்துடைய அமைப்புன்னு சொல்றோம் பாருங்க. மூலதனம்ன்றது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகி அதான் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் வரும். அதுல வந்து டவுன்ஃபால் இருக்குது, அதாவது ஒரு ஏற்றம் இல்லாம இறக்கமா இருக்குது. அந்த மூலதன திரட்சி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவா இல்லாம அது வந்து நெகட்டிவா வந்துட்டு இருக்கு, அதுதான் டவுன்ஃபால் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் குறையும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரத்துல நமக்கு சீர்கேடுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூலதனம் அதிகமாக இருந்தால் தான் தொழில்துறை வந்து டெவலப்மெண்ட் வரும். இப்போ தொழில்துறை வளர்ச்சி அடையும் போது வேலைவாய்ப்பு பெருகும். வேலைவாய்ப்பு பெருகுச்சுன்னா தான் தனிநபர் வருமானம் அதிகமாகும். தனிநபர் வருமானம் அதிகமாகும் போது அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறத வாங்கும் திறன் வந்து அதிகமாகும். அப்போ வாங்கும் திறன் அதிகமாகும் போது சந்தையில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது அங்காடின்னு சொல்கிறோம்ல மார்க்கெட், அதில் வந்து அவங்களுடைய தேவை வந்து அதிகமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அதுக்கான சப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அகைன் என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியல் செக்டரில் திருப்பி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது இப்படி தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்னா அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இது ஸ்ட்ரென்தனாக இருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் டவுன்ஃபால் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், அதாவது உள்கட்டமைப்பு வசதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், அதாவது ஒரு ரோட் ஃபெசிலிட்டிஸ், குடிநீர் வசதி செய்து தர்றது, அதுக்கப்புறம் அவங்களை எலக்ட்ரிசிட்டிஸ்க்கு சப்ளை கொடுக்கறது, இது எல்லாமே சேர்ந்தா நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப புவராக தான் இருக்குது. இன்னமும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிற இடங்கள்ல இன்னும் கூட அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் இருக்காங்க. சரியான ரோட் ஃபெசிலிட்டி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து சரியாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் இந்தியன் எக்கானமி புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தா இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட், அதாவது ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடையாது, அதாவது வந்து ஒரு முழு நிலையாக கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் லேக் ஆஃப் மொபிலிட்டி. அங்கே இருக்க அந்த ஃபேக்டர்ஸ், லேண்ட், லேபர், கேபிட்டல்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து கேபிட்டலும் லேபரும் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும், மொபிலிட்டி இருக்கும். பட் அந்த மொபிலிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால என்ன பண்ண முடியல, அவங்களால ரிசோர்ஸஸ், வளங்களை வந்து மேக்ஸிமமாக வந்து அவங்களால ஆப்டிமம் லெவலில் யூட்டிலைஸ் பண்ண முடியல, பயன்படுத்த முடியல, ரொம்ப லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தா நம்மளோட விலையில ஏற்ற இறக்கங்கள், அதனால தான் பண வீக்கம் அதிகமாக வருது. இதான் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன், இல்லை இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது விசேஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி. விசேஷியஸ் சர்க்கிள்னா என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பாவர்ட்டி, இந்த வறுமை அப்படிங்கிறது ஒரு சுழற்சியாக இருக்குது. அதை என்ன சொல்கிறோம், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லோ கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால, மூலதனம் கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் கம்மியாக இருக்குது. அப்போது லோ பெர் கேபிட்டா இன்கம், லோ பெர் கேபிட்டா இன்கம் இருக்கிறதுனால லோ கன்சம்ஷன், திருப்பி லோ கன்சம்ஷனாக இருக்கிறதுனால மறுபடியும் வந்து லோ டிமாண்ட், திருப்பி இந்த லோ டிமாண்ட் என்ன ஆகுது, மறுபடியும் சப்ளையை கொடுக்க மாட்டேது, அப்போ லோ ப்ரொடக்டிவிட்டி. இதான் விசேஷியஸ் சர்க்கிள், ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டே வந்து என்ன ஆகுது, அந்த விசேஷியஸ் சர்க்கிள், அந்த பாவர்ட்டின்ற அந்த புதைக்குழி எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதான் விசேஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து அவுடேட்டட் டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் ப்ரொடக்ஷன்லேயே ஆகட்டும், இல்லை சர்வீஸ் செக்டரில் ஆகட்டும், ஒரு மாடர்ன் மிஷினரியோ டெக்னாலஜியோ இங்கே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. அதாவது வந்து வளர்ந்த கண்ட்ரிகளை கம்பேர் பண்ணும்போது, டெவலப்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜின்றது அவுடேட்டடாக தான் இருக்குது, அப்டேட்டடாக இல்லை, பழைய முறைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பேக்வேர்டு சொசைட்டி. இப்போ சொசைட்டின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது அங்கே வாழற மக்களை வச்சு தான் அந்த சொசைட்டின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மக்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் நிறைய வரலை. இன்னமும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அது மேல் டாமினேஷன் சொசைட்டி தான் இருக்குது. பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர்ஸ்டிஷியன்ஸ், அதாவது தேவையில்லாத மத நம்பிக்கைகள், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதிகப்படியான ஒரு தீய எண்ணங்களோட மக்கள் இருக்காங்க. தான் பேக்வேர்ட் சொசைட்டி. இதெல்லாம் ஓவராலாக பார்க்குறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஓகே, ஃபீச்சர்ஸ் ஒன்ஸ் அகைன் பாருங்க. லோ பெர் கேபிட்டா இன்கம், ஆக்ரோ பேஸ்ட் எக்கானமி, ஓவர் பாப்புலேஷன், disparities in income, downfall in capital formation, poor infrastructural development, imperfect competition or imperfect market, vicious circle of poverty, outdated technology and backward society. So these all are called features of Indian economy. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்து பார்த்தோம்னா த வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அதாவது என்னென்ன ட்ராபேக்ஸ் ஆர் டிமெரிட்ஸ் இருக்குது இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா லார்ஜ் பாப்புலேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ஃபீச்சர்ஸில் ஓவர் பாப்புலேஷன் சொன்னாலே அதுதான் மேஜர் வீக்னஸாக இருக்குது இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும். முதல் டிமெரிட் பார்த்தாலே லார்ஜ் பாப்புலேஷன், அதாவது இந்தியா வந்து ஓவரால் வேர்ல்டு லெவலே வந்து ரொம்ப ஹையஸ்ட் பாப்புலேஷன் இந்த செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சைனா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸாக வரும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். விச் இஸ் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னா சைனா, செகண்ட் லார்ஜஸ்ட்னா இந்தியான்னு எழுதுவீங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது மேஜர் வீக்னஸாக கொடுக்குறாங்க, லார்ஜ் பாப்புலேஷன். ஏன் மேஜர் வீக்னஸ் அப்படின்னா, பாப்புலேஷன் லெவல் அதிகமாக ஆக கவர்மெண்ட்டோட பேர்டனும் அதிகமாகும். ஏன்னா வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அவங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா செலவுகள் அதிகமாகும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ஒரு அதிகமாகுது கவர்மெண்ட்லன்னு சொன்னால் அதுக்கேற்ற ரெவென்யூஸ் இல்லைன்னா அந்த பட்ஜெட்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதாவது வந்து பற்றாக்குறையான ஒரு நிதிநிலை அறிக்கை தான் அவங்க எப்பவுமே தாக்கல் செய்கிற மாதிரி. அப்போ பற்றாக்குறைன்னு சொன்னால் அது ஒரு என்னது, ஒரு ஃபேவரபிளான ஒரு இந்தியன் எக்கானமி, அதாவது எக்கானமியோட டெவலப்மெண்ட்ஸ் கிடையாது. அப்போ இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் பாப்புலேஷன் இல்லை லார்ஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி 1.7% வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹை ரேட்டாக வந்து இங்கே தான் பாப்புலேஷன் க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஈக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. அது ஒரு சமமின்மை, மக்களுக்கு அந்த வளங்களை பகிர்ந்து அளிக்கிறதுல ஒரு சமமின்மையாக இருக்குது. அதனால வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது, பாவர்ட்டி, வறுமை சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து ஒரு பிக் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி. டிஸ்பாரிட்டினா சமம் இல்லாமல் ஏற்ற இறக்கங்களோட, அதாவது நம்மளுடைய பொருளாதாரம் என்பது எப்படி இருக்குன்னா, வளங்கள் வந்து ஒரு சிலர்கிட்ட மட்டும் அதிகமாகவும் சில பேர்கிட்ட ரொம்ப கம்மியாகவும், ஒரு சிலர்கிட்ட எதுவுமே வளங்களே இல்லாமல் ரொம்ப வந்து ஏழ்மை நிலை, வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மக்களில் வந்து ஈக்குவலாக இல்லாமல் அவங்களுடைய அந்த வருமான பகிர்வு ஈக்குவலாக இல்லை, அதான் இன்ஈக்வாலிட்டி, இதுதான் டிஸ்பாரிட்டி ஆஃப் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரிசல்ட் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர் பிகம் ரிச்சர் அண்ட் புவர் பிகம் புவரர். அதாவது பணக்காரராக இருக்கவங்க பணக்கார ஆகிட்டே போவாங்க, ஏழ்மையில் இருக்கவங்க அப்படியே ஏழ்மையில தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான சோர்சஸ் எதுவுமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இது வந்து இன்னொரு டிமெரிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸ். அதாவது எசென்ஷியல் கூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட விலைகள் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. காரணம் என்னன்னா, மக்கள் தொகை பெருக்கம் தான். மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது அவங்களோட தேவைகள் வந்து பூர்த்தி செய்ய முடியாது. இப்போ 100 பேருக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் ஒரு எக்கானமியில் ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா, அங்கே 1000 பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது அதோட விலை என்ன ஆகும், கண்டிப்பாக டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக தான் உயரும். அதான் இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸ். அப்போ அந்த எசென்ஷியல் கூட்ஸே கூட அவங்களுக்கு என்னவா இல்லை, கிடைக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு சொன்னால தான் பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, புவர் பீப்புள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு வசதின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி என்ன அடிப்படை வசதிகளான அந்த குடிநீரோ இல்லை ஒரு மின்சார வசதியோ, அங்கே இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து வசதிக்கான அந்த சாலை வசதிகளோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். இதுவும் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்து இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஒரு அடிக்குவேட்டாக இல்லை, தேவையான அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா பாப்புலேஷன், எங்கர் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா எங்கர் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அந்த எங்கர் பாப்புலேஷனுக்கு தேவையான அளவிற்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. ஏன்னா அதுக்கேற்ற அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து டெவலப்மெண்ட் ஆகலை. நிறைய பேர் அக்ரிகல்ச்சரை தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வேலை வாய்ப்பிலும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். இதனால ஜாப்லெஸ் க்ரோத் தான் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அவுடேட்டட் டெக்னாலஜி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கிடையாது. நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட டெக்னாலஜி அவுடேட்டட் தான் இருக்குது, அப்டேட்டடாக இன்னும் ஆகலை. இதுவும் ஒரு டிமெரிட்டாக இருக்குது. அடுத்து ஜிடிபி ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், 2020 எடுத்த ஒரு சென்சஸ் படி சொல்கிறாங்க பாருங்கள், பப்ளிக் டெப்ட் வந்து வித் 89% ஆஃப் இட்ஸ் ஜிடிபி. பப்ளிக் டெப்ட்னா என்னென்னா பொதுக்கடன். நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது வந்து பற்றாக்குறையான நிதியாக்கம். அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு தேவையான அளவுக்கு கடன் வெளியிலேருந்து வாங்கணும். அதான் அந்த பொதுக்கடனோட அளவு எவ்வளோ இருக்கான், 89% இருக்கான் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் டெப்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, கடன் அளவு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஃபிசிக்கல் டெபிசிட் அதிகமாக இருக்குது. ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்னா, ஃபிஸ்கல் பாலிசினா இந்தியன் கவர்மெண்ட்டோட வரவு செலவுகளை பார்க்குறதா வந்து ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்கிறோம். ஸோ அதில் டெபிசிட்னா பற்றாக்குறை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தா 9.5% இருக்கான் ஜிடிபியில் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாஸ் ஜிடிபி ரேங்க்னு பார்த்தோம்னா 6th இந்த வேர்ல்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3rd இருக்குது. பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்களுடைய வாங்கக்கூடிய திறன், அது வந்து 3வது அளவில் இருக்குது, 3வது ரேங்க்கில் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், ஓவராலாக வந்து நம்ம ஜிடிபி கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த நேஷனல் இன்கம் சொல்லக்கூடிய இல்லை இந்த ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கான ஒரு சர்வே. ஜஸ்ட் இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதுலேருந்து 1 வேர்ட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், 2011 வந்து 5.24, 2012 பார்த்தீங்கன்னாக்கா 5.46% இருக்குது. அடுத்து பார்த்தா 6.39. இப்படியே இந்த 10 இயர்ஸில் பார்க்கும்போது அட் லாஸ்ட் 2019 4.18. இதுக்கு முன்னே எப்போவுமே இல்லாத அளவுக்கு 2011 2018 வரைக்கும் இல்லாத அளவு ரொம்ப குறைஞ்சிடுச்சு 19. என்ன ரீசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்போ தான் முதல்ல இந்த கோவிட் பீரியட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுச்சு நமக்கு. ஸோ அந்த பேண்டமிக் பீரியடில் எந்த விதமான சோர்ஸஸும் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியல. அதனால ஜிடிபி லெவல் 4.18% குறைஞ்சிடுச்சு. இதே 2020 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க 7.7% ஆகும்னு சொல்லிட்டேன்னு. அதே மாதிரி 2021 பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் டு கான்ட்ராக்டட் பை 7.7%. அதாவது 2021 அது 12 கிடையாது, இப்போ 2021 அட்லீஸ்ட் 7.7% இன்க்ரீஸ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். இதுதான் ஜிடிபி க்ரோத் ரேட்டோட லேட்டஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ். 1 டெகேட்னு சொல்கிறோம் இல்லையா, 1 டெகேட்னா 10 இயர்ஸ். ஓகே, இப்போ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு பாருங்கள். அதாவது வந்து மேஜர் வீக்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேட்கலாம் கொஸ்டின். அப்போ நம்மளோட மேஜர் வீக்னஸ் இன் இந்தியன் எக்கானமின்னு சொன்னால் லார்ஜ் பாப்புலேஷன் தான். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இன்க்ரீஸிங் ப்ரைஸஸ் வந்து எசென்ஷியல் குட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு
வரலாம். அடுத்து ஜிடிபி ரேட் பற்றி கொஸ்டின்ஸ் வரும். அதாவது எப்போ வந்து இருக்கிறதுல ரொம்ப கம்மியாச்சு இந்த 10 இயர்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி இந்த 10 இயர்ஸில் எந்த இயரில் வந்து ரொம்ப அதிகமாக ஜிடிபி நம்ம கெயின் பண்ணோம், இந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் வரும். சரி, ஒன் செகண்ட் ஒரு ஸ்லைடை பார்த்துடலாம். வீக்னஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமி பாருங்கள். லார்ஜ் பாப்புலேஷன், இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸ், weak infrastructure, inadequate employment generation, outdated technology, GDP of India, last 10 yearsக்கு GDP லெவல் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இதோட உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் முடியுது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம், அந்த ஃபீச்சரோட சேர்த்து வீக்னஸ் பார்த்துட்டோம். செகண்ட் டாபிக் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.